அந்த அருமையான மனுஷன், பிசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த அகோர தன்மையாய் இருந்த மனுஷன் ஒரே நொடி பொழுதுல அவன் விடுதலையாகி அவன் சுகமானான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சரித்திரபூர்வமாய் பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் இவனுடைய வாழ்க்கையை, அவன் நடந்த சம்பவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சொல்லி அநேகரை இயேசுக்குள்ள கொண்டு வந்தான் என்று சரித்திரபூர்வமாக சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசுக்கு இடம் கொடுப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதம் 33:9 அவனமாய் இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அருமையான அன்பு குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிசாசினால் பாதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசுகள் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறட்டும். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த குடும்பத்தை அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் வெட்டு மாறட்டு. இயேசுவின் நாமத்தில் வெட்டு மாறட்டு. இந்த சரீரத்தை விட்டு வெட்டு மாறட்டு. இந்த தொழிலை விட்டு மாறட்டு. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இழந்த நன்மைகளை அவர்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருப்பார். நிச்சயமாய் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க. இன்னும் வரும் இயேசுவை ரட்சகர் நிகழ்ச்சியின் மூலம் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.